ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ்வலாக நம்ம எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில் வந்து எம்ப்ராய்டரிங் போடும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம ஆரியில் வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ப்ளவுஸுக்கும் நல்லா ஒரு சூப்பரான லுக் கிடைக்கும். அதனால சில்க் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கே. இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து பீட்லாம் ஸ்டிச் பண்ணுவோம். அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து 2ஆக மடித்து, அதாவது 2ஆக மடக்கி நம்ம வந்து நீடில் கொத்துப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கே 4 வந்து 8 எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் 4 தான் எடுத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் 5, 6 டிசைனுக்கு பொறுத்து நீங்கள் ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது எடுத்துக்கலாம். எப்பவும் போலேயே நீடில் வந்து அடியிலேருந்து நான் எடுத்திருக்கிறேன். நீடில் வந்து மெஷின் த்ரெட்டோட நீடில் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹோல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி, அதாவது நம்ம இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் ஆஃப் எம்ப்ராய்டரிங்கெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரேமுக்கு அடியில் நம்ம நீடில் குத்தி வெளியே எடுத்துக்கலாம். நாட் போட்டிருக்கனால டைட்டாக இருக்கும். இப்போ நான் நீடில் எப்படி வந்து நான் எடுத்து த்ரெட்டை வந்து நான் வந்து சுற்றி விடுறேன் பாருங்கள். ஸோ நான் இன்னொரு முறை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணதில்லை. எம்ப்ராய்டரிங் தெரியாது. எம்ப்ராய்டரிங் தெரியுங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் நீடில் அந்த த்ரெட்டுக்கு அடியில் குத்தி 1 2 3 இது நீங்கள் 3 அல்லது 4 கூட நீங்கள் குத்திக்கலாம். பட் நீங்கள் எந்த சைஸுக்கு நீங்கள் போட போகிறீங்களோ அதே நீங்கள் சுற்றுறது, அதாவது நீடில் சுற்றுறத அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நீங்கள் 4 டைம் சுற்றுறீங்கன்னா 4ஐ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அல்லது சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் நாட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அவ்வளோதான் இதில். ஸோ இன்னொரு முறை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நல்லா சுற்றிட்டு மறுபடியும் நீங்கள் எந்த இடத்துல குத்துனீங்களோ அதே இடத்துலையே குத்தி நம்ம வந்து இழுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் த்ரெட்டு வந்து ரொம்ப லென்த்தியாக எடுத்துடாதீங்க, சீக்கிரம் வேலை முடியும்னு. ரொம்ப லென்த்தியாக எடுத்தால் சிக்கு அதிகமாக விழும். அதனால ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 அந்த மாதிரி நீங்கள் எந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சைஸுக்கு நான் குத்தி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் அந்த நாட்லேயே புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்குது, அடுத்தது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் சுற்றுறதை பொறுத்தும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அத்தனை வந்து பொறுத்தும் இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குத்திட்டு நீங்கள் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் குத்தி நீடில் எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு அடியில் நீங்கள் நீடில் பிடிச்சி இழுக்கிறீங்க. நீங்கள் நீடில் பிடிச்சி இழுக்கும்போது உங்கள் கையில் இருக்கிற த்ரெட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடணும். ஆனால் நீங்கள் லூஸ் பண்ணி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நாட்டு விழா ஃபார்ம் ஆகிடும். அதனால நாட் விழாத அளவுக்கு நீங்கள் லூஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், நான் நீடில் எடுத்துட்டேன். நீடில் வந்து நான் த்ரெட்டை சுற்றுறேன் பாருங்கள். 1 2 இப்போ நான் வந்து சைஸ் பாருங்கள் ரொம்ப குத்தியாக இருக்கும். இப்போ அதே இடத்துல நான் குத்திட்டு நான் விடும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நான் விடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக 1 2 த்ரெட்டு வந்து மேலே தூக்கி எலும்பி இருக்கும். அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கீழே வந்து ஒரு 5 6 த்ரெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து இழுத்து பார்க்கணும் எது கரெக்டான த்ரெட்டுன்னு. இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஹூக் மாதிரி இருக்கிறதும் வந்து உங்களுக்கு கரெக்டாக கீழே வந்து செட் ஆகிடும். நீங்கள் அப்போ வந்து இழுத்துக்கலாம். ஸோ நீங்கள் விடும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புரியல அப்படின்னா தயவுசெய்து கேளுங்க. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சப்போஸ் புரியலனா நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை மறுபடியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கற்றுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நம்ம நிறைய ப்ளவுஸுக்கு புட்டாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜமிக்கி பார்த்தோம் இல்லையா, அந்த ஜமிக்கி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம பண்ணலாம். என்னோட ஒப்பீனியன் எப்படின்னா, இந்த ஆரி பீட்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம த்ரெட்டும் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளவுஸுக்கு இன்னும் அந்த லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட்டில் டிசைன் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் போட்டு பாருங்கள், நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபில்லிங்காக ட்ரை பண்ணுங்கள். அந்த விநாயகர்லாம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஃபில்லிங்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு பிரிண்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து பிரிண்ட்ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ எது உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் பிரிண்ட்ரெஸ்ட்டில் டக்குன்னு டைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த சன்ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ ஃபில்லிங்காக கொடுத்து ஒரு பீடு வந்து அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் க்ரியேட்டிவாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அல்லது புதுசாக நீங்களே யோசிச்சு கூட பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்ரெஸ்ட்டில் எப்படி நம்ம சர்ச் பண்ணி டிசைன் பண்ணி நெக்ஸ்ட் ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.